நியூமராலஜி பிரகாரம் எண்களுக்கு பலன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு பேர் மாற்றணும் இல்லை அது பேர் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவே ஜாதகத்தில் இருக்க வரும். அதாவது லக்னத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு லக்னத்தில் பார்த்துட்டேன்னா நல்ல கிரகங்களுடைய அமைப்பு தசாபுத்தியின் பிரகாரமோ கோச்சார பிரகாரமோ வந்துடுச்சுன்னா அவளுக்கு பேரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம்னா கம்பெனி நேமை புதுசாக மாற்றுறது, புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, இருக்கிற கம்பெனி கூட அட்டாச் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் தொழில் 10ஆம் இடத்துல கோச்சார ரீதியான தசாபுத்தி எல்லாம் சம்மந்தப்படும் போது தொழிலுக்கு பேர் வச்சு புது தொழில் ஆரம்பிச்சிருவா. சனி மேலே குரு மேலே சனி கிடக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் நேம் வில் லீட் யுவர் பிஸ்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம்ஸ் தான் ஒரு பிஸ்னஸை லீட் பண்ணும். நேமுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. கடைக்கு பேர் வைக்கிறேன், தொழிலுக்கு பேர் வைக்கிறேன், அந்த பேர் பவர்ஃபுல்லான பேராக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அந்த நேம் எடுக்கணும், அதாவது பேர் எடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கேட்சியான பேர் இருந்ததுன்னா அது எப்போவுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொடுக்கணும். கேட்சியான பேர் மட்டும் இல்லைங்க, நியூமராலஜி பிரகாரம் இருக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸ். அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன். ஸோ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து கடையில் பேர் வைக்கிறது நியூமராலஜிங்கிறது அவசியமா? எஸ், அவசியம்தான். அந்த எண்களுடைய சக்தியே மிகப்பெரிய விளையாட்டாக அமையுங்கிறதுல சந்தேகம் கிடையாது.